இன்றைக்கி இங்கே வந்தது டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பாவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா, அது மாதிரி. அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள், அவர் சின்ன வயசில் எனக்கு மாலை போட்டேன்னு சொல்லி சொன்னார். நிஜம்தான். அவங்க ஊரில் எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்லணுன்னா மனநல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாகவே என்னென்னா, தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்துங்க, நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று நினைத்து கொண்டு. ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்க? உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர் உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணியும் சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஒன்று உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போவதில்லை. சார் வந்திருக்காரு, தினகரன் சார் வந்திருக்காரு. நாங்கள்லாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ணனுடைய ஒரு அண்ணன்ட்ட நேற்று சொன்னேன், அண்ணா நான் இன்னைக்கு எதுமா கேமரா இதுதானா அங்கேயா? ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா? அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்களீங்க. சார் கேமரா பார்த்து பேசுகிறேன் சார். இந்த கேமரா இல்லை? ஓகே. இதனால் செய்து கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை. அது நிஜமான ஒன்று. இன்றைக்கி என்ன நாள்னு சொன்னால், இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணுறோம். ரிலீஸ் அன்றைக்கி தான் முகூர்த்தம் நாள். அன்றைக்கு அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இந்த இவங்க நடிக்கிறாங்க, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்கன்னு அறிவிச்சாச்சு. படம் ரிலீஸ் அன்றைக்கி தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேச்சை கேட்கத்தான். ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் பேசுமாறு கேட்டுக்கொண்டு, அது என்னவோ என்ன இன்ட்ரடக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க, கட்டாகுங்க அப்படின்றாங்க. அதனால் கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களோ வாங்க.